இருக்கிறேன். நானும் நல்ல சூப்பராக இருக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கடலை கொண்டு வச்சிருக்கிறேன், அவிச்சு வச்சிருக்கிறேன். வீட்டில் தான் ஊற போட்டு அவிச்சிருந்தேன். நான் கடலையில் கறி செய்து காட்ட போகிறேன். ஸ்பினிச் கீரை இருக்குது, கீரையும் போட்டு செய்ய போகிறேன். அதோட தேங்காய் பால், அதாவது தேங்காயை அரைச்சி போட்டு கொஞ்சம் வித்தியாசமான ஃப்ளேவரில் இந்த கறியை செய்து கொள்ள போகிறேன். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்கூல்களெல்லாம் லஞ்சுக்கு குடிக்க இப்படியான கறியை கொடுத்து கொள்ளினோம் ரைஸோட சாப்பிட்றதுக்கு. ஸோ அந்த மெத்தடில் தான் இந்த கறியை நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். இப்போ ஸ்ரீலங்காவிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சிவப்பாக சமைச்சு கொள்வோம். இங்கே சிவப்பு இல்லாமல் ஓரளவு எல்லோ கலரில் இருக்கக்கூடிய மாதிரி அந்த கறியை சமைச்சு கொள்ளுவினோம். சிவப்பை கண்ணாலே ஓடி விடுவினோம். ஸோ அதனால் எல்லோவாக இருக்கக்கூடிய மாதிரி, எல்லோவாக இருக்கக்கூடிய மாதிரி இல்லை, எல்லோவாக இருக்கக்கூடிய கறி தான் செய்ய போகிறேன். இந்த கறி சின்ன பிள்ளைகளுக்கு கூடுதலாக பிடிக்கும். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ரைஸோட சாப்பிடலாம், சப்பாத்தியல் ரொட்டியோ எண்ணத்தோடையும் இந்த கறியை சாப்பிட்டு கொள்ளலாம். அதாவது எல்லாமே நாங்கள் இலங்கை முறையில் செய்கிற முறையில் இருக்கும். ஆனால் ஒரு சில இன்க்ரீடியன்ட்ஸ் ஸ்பெஷலாக போட்டு இதுக்கு செய்கிறது. அதே நேரம் கொஞ்சம் வித்தியாசமாகவும் அதை செய்யும் பொழுது அது சுவை இன்னும் மெருகூட்டக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்போ எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த கறியை செய்கிறேன்னு பார்க்குறதுக்கு முதல்ல என்னுடைய சேனலை யாராவது புதிதாக பார்க்குற நீங்களாக இருந்தால் பெல்லைக்கு ஒன்று ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் கொடுத்து ஆதரவு கொடுத்துக்கொள்ளுங்கோ. அப்போ தான் நான் ரெசிபி போடுறதுக்கு உதவியாக இருக்கும். இப்போ எப்படி இந்த சிக் பீஸ் கறின்னு சொல்லுவோம், இல்லைன்னா கொண்டல் கடலை கறின்னு சொல்லிக்கொள்வோம். ஸோ இந்த சிக் பீஸ் கறியை எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்த்துக்கொள்வோம். இப்போ கறி செய்வதற்கு எண்ணெய் விட்டுக்கொள்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு வெங்காயம் சின்ன வெட்டி போடணும். அப்போ தான் இதுக்கு நல்ல ஃப்ளேவராக இருக்கும். பெரிய சைஸில் வெட்டக்கூடாது. உள்ளியும் சின்ன வெட்டி போடணும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் உள்ளியை போட்டு வதக்கி கொள்ள வேணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளி போட்டுக்கொள்கிறேன். அதோட பச்சை மிளகாயும் போடணும், கருவேப்பிலையும் போட்டுக்கொள்ள வேணும். இது எண்ணெய் கணக்கை விட்டு நீங்கள் பொரிக்க தேவையில்லை. கொஞ்சமாக வதக்கி எடுத்தால் போதுமானது. கருவேப்பிலையும் முதலே போடுறேன், பிறகும் போடுவேன். முதலே போட்டிங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் அந்த கறி. இப்போ கொஞ்சம் வெந்தயம், கடுகு போட்டிருக்கிறேன். கொஞ்சமாக போட்டுக்கொள்ளுங்க. வெந்தயமும் நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். அதுவும் இவளெல்லாம் ஃப்ளேவர்ஸுக்கு தான் போட்டுக்கொள்கிறது. இப்போ சின்னனாக வெட்டப்பட்ட தக்காளி பழ துண்டுகளை ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நான் தசப்பகுதியை மட்டும்தான் போட்டிருக்கிறேன், அதாவது ஸ்கின் எடுத்து விட்டேன். நீங்களும் முடிஞ்சால் அப்படி செய்யலாம். இல்லைன்னு சொன்னால் தக்காளி பழம் கூடி வெட்டி போட்டுக்கொள்ளலாம் ஸ்கின்னோட. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பேஸ்ட் செய்ய போகிறேன். அதாவது பச்சை மிளகாய் மல்லியில் போட்டுட்டு, அதாவது மிளகு, ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய தேங்காய்ப்பூ, கொஞ்சமாக சின்ன சீரகம் போட்டு, மஞ்சள் தூளும் போட்டு, உப்பும் சுவைக்கு போட்டு அரைச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி விடாமல் அரைச்சி நான் இப்போ அவிச்சு வச்சிருக்கிற இந்த கடலையும் போட்டு அரைச்சி கொள்ள போகிறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி கொள்ளுங்க. நான் கொஞ்சமாக தேங்காய் பால் விட்டு அரைச்சி கொள்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி இருக்குது பேஸ்ட்டு. ஒரு 2 நிமிடம் லைன் பண்ணி எடுத்துருந்தேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வெங்காயம் தக்காளி பழமெல்லாம் நல்லா வதங்கி வந்துட்டுது. இப்போ அதாவது அவிச்சு வச்சிருக்கிற கடலையை போட்டுக்கொள்கிறேன். போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. கடலை அவிச்சு தண்ணி இருந்தால் கூடி நீங்கள் அதையும் விட்டு இந்த கறியை மிக்ஸ் பண்ணலாம். நான் தண்ணியை ஊற்றிட்டேன், மறந்து போய். அதனால் தண்ணி போடையில் நார்மல் தண்ணி தான் விட்டுக்கொள்கிறேன். பார்த்தீங்கன்னா டொமாட்டோவும் போட்டு நல்லா கலராக இருக்குது. இப்போ தேங்காய் பால், டின் பால் தான் இருந்தது, ஃப்ரெஷ் பால் எடுக்க டைம் இல்லை. அதனால் டின் பாலை கொஞ்சமாக விட்டு அதோட தண்ணியும் கொஞ்சம் போடுறேன். ஏன்னு சொன்னால் தேங்காய் அரைத்து போடுறபடியாக திக்னஸில் வரும் அந்த கறி. ஸோ அதனால தான் தண்ணி ஆட் பண்ணியிருந்தேன் நான். இப்போ 5 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ண விட்டுக்கொள்கிறேன். உப்பு போடுங்க சுவைக்கு. முதலே போட்டு கடலைக்கும் போட்டால் வச்சுருந்தேன் நான்.
இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது அரைத்து வைத்திருக்கிற இந்த பேஸ்ட்டை கொட்டிக்கொள்கிறேன். நல்ல ஒரு கலரில் இருக்குது, நேச்சுரலாக இருக்கக்கூடிய கலரில் இருக்குது. இப்போ வந்து திருப்பியும் இதை வந்து கொதிக்க விடணும். லெமன் ஜூஸ் நீங்கள் தேவைப்பட்டால் விட்டுக்கொள்ளலாம். நான் வந்து அதாவது புளி எதுவும் விடையில, நீங்கள் தேவைப்பட்டால் லெமன் ஜூஸ் போடுங்க. இப்போ கொதித்து நல்லா வந்து தண்ணி வற்றி திக்னஸாக வந்துட்டுது, பார்க்க தெரியுது. இப்போ அடுப்பை டேர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு கீரை வந்து வச்சுருக்கிறேன், ஸ்பினிச் கீரை. இதை வந்து கொஞ்சமாக போட்டுக்கொள்கிறேன். கழுவி வச்சுருந்தேன். இது வந்து முதலே போடாது, எங்கே கரைஞ்சி ஓடும். கடைசியாக அப்படி போட்டு சூட்டோட கிண்ணும் பொழுது அது அப்படி அவையாமலும் இருக்கும். மேலுக்கு கறி லீவ்ஸ் போட்டு டெக்கரேட் பண்ணியிருக்கிறேன். சூப்பரான அதாவது கடலைக்கறி செய்து காட்டியிருக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க, மறந்துவாமல். வீட்டில் கொமெண்ட் பாக்ஸுக்கே கொமெனை போட்டுக்கொள்ளுங்க. மிளகு போட்டபடியாக கறி வந்து உரைக்குது. அதாவது தனி மிளகாய் தூள்கள் எதுவும் போடல. அதை போட்டிங்கன்னு சொன்னால் கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான கலரில் இருக்குது இந்த கறி. பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டில் பிள்ளைகளுக்கும் பிடிக்கும். வெயிட் பண்ணி கொண்டிருக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு. ஸோ என் வீட்டு டின்னரும் இன்றைக்கி இதுவாகத்தான் இருக்குது. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. பச்சை மிளகாய் போடுங்க, இன்னும் கூட உரைப்பண்ணா போட்டுக்கொள்ளுங்க. ஆனால் தனி மிளகாய் தூளத்துக்கு போட்டுக்கொள்ளாதீங்க, சுவையாக இருக்காது. பப்பளத்தோடு சாப்பிட இன்னும் நல்லா இருக்கும். பப்பளம் பொரிக்கல, நான் இனித்தான் பொரிக்க போகிறேன். செய்த முறையெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எப்படி செய்தேன்னு சொல்லி. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்கூல்கள் வழியை வந்து இப்படியான கறிகளை பிள்ளைகளுக்கு குடிப்பினோம். அவையும் ரைஸோட விரும்பி சாப்பிட்டு கொள்ளுவினோம். ஸோ இப்படி க்ரீனிஸாகவும் இருக்க உடனே எல்லோவாகவும் அவைக்கு இருக்க உடனே நான் சில்லி பவுடர் எதுவும் போடல. பச்சை மிளகாய் வந்து அதாவது அரைக்கிறதுக்கும் போட்டிருந்தேன் நான், அதே மாதிரி ஃப்ரை பண்ணுறதுக்கும் போட்டிருந்தேன் நான். அவையும் வந்து அதாவது க்ரீன் சில்லி வந்து போட்டு தான் சமைச்சு கொள்ளிவினோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து தேங்காய் அரைச்சி போடுறதில்ல. அவள் வந்து கோகோனட் மில்க் வந்து கணக்க விட்டு வந்து சமைச்சு கொள்ளினோம். நான் தண்ணியும் மில்க்கும் போட்டிருந்தேன் நான். அதே மாதிரி அரைக்கிறதுக்கும் கொஞ்சம் மில்க் விட்டு, அதாவது தேங்காய் பால் விட்டு அரைச்சிருந்தேன் நான். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நீங்களும் செய்து பார்த்துட்டு எனக்கு கொமெண்ட் போட்டுக்கொள்ளுங்க, மறந்துவாமல் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி. அதே மாதிரி என்னுடைய ரெசிபியெல்லாம் பார்க்குற நீங்கள் பெல் ஐக்கானை ஓல்னு சொல்லி பட்டன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற ரெசிபியை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஸோ அதனால தான் அதையும் சொல்லிக்கொள்கிறது. ஓல்னு சொல்லி பட்டன் இருக்குது, ப்ரெஸ் பண்ணுங்கன்னு சொல்லி. ஸோ இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திச்சுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.